வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மடி நோவு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மடி நோவு வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக எந்த போல் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆடு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்லா கழுவணுங்களே, மடியை கழுவணுங்களே. அதுக்கப்புறம் தான் நம்ம பால் கறக்க போகணும். தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா காம்பை உருவிட்டு அதுக்கப்புறம் பால் கறங்க. அப்போ நோய் தொற்று ஏற்படாது. அடுத்ததாக நம்ம அடுத்த மாட்டுக்கு போகிறோம் அப்படின்ன போது அதே தான் பண்ணணுங்களே. கையை நல்லா கழுவிட்டு தான், நம்ம மாடாக இருந்தாலும் ஒரே வீட்டில் இருக்குது மாடு, 4 மாடு பால் கறக்கணும் அப்படின்னாலும் 4 முறை நம்ம ஒரு மாட்டுக்குலேருந்து இன்னொரு மாட்டுக்கு பால் கறக்கும்போது கையை நல்லா கழுவிட்டு தான் பால் கறக்கணுங்களே. பால் கறந்த உடனே மாடு படுக்கக்கூடாது. அந்த மண் அந்த ஈரத்தில் அப்படியே ஒட்டி இருக்குதுங்களே, அதனால் நோய் தொற்று ஏற்படுது. அதுக்காக நம்ம பால் கறந்த உடனே மாட்டுக்கு வைக்கோல் போடுங்க, புல் போடுங்க, இல்லை மாட்டுக்கு தண்ணி வைங்க. அதுபோல் இருந்ததுன்னா தொந்தரவு வராது. அப்படியே தொந்தரவு வந்ததுனாக்கா ஃபஸ்ட்டில் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். அதாவது டாக்டர் சொல்லுவார் 5 நாளைக்கு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேலே காம்பில் மடியில் காம்பில் தேய்க்கிறது விஷயம் இல்லை, மருந்து தேய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதுபோல் தேய்ச்சோம்னாலும் அந்த தொற்று இருக்குங்களாம். காம்பு இது போல் போயிடுங்களாம். இந்த மாட்டுக்கு அதுபோல் பண்ணுதான் 2 காம்பு டம்மி ஆகிடுச்சு. இப்போ 2 காம்பு தான் பால் இருக்குதுங்களே. நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க. உடனே டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னாக்கா சோத்துக்கற்றாழை, மஞ்சள், உப்பு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி, தண்ணி இல்லாமல் அரைச்சிங்கனாவே அது நல்லா ஜெல்லு மாதிரி வருங்களே, அதை போடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் பிசிஞ்சிட்டு நாமக்கட்டி இல்லை அப்படின்னா சாக் பீஸ் இதை நல்லா அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ்லேயே நல்லா கரைச்சி இதை போடுங்க. அதுபோல் பண்ணிங்கன்னா ஓரளவு மடி வீக்கம் குறையுங்களே. நம்ம என்னதான் மடிக்கோ இல்லை காம்புக்கோ வைத்தியம் பண்ணாலும் டாக்டர்கிட்ட சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணாதான் காம்பு சொட்டையாகாதான். இல்லைனா இந்த மாட்டுக்கு 2 காம்பு தான் இருக்குதுங்களே, அவ்வளோ பெரிய மாட்டுக்கு எவ்வளோ பால் கறக்கும். அந்த மாடு இப்போ 2 காம்பில் தான் பால் கறக்குது. மாட்டோட என்ன விலை, வைத்தியம் விலை என்ன விலைன்னு யோசித்து வைத்தியம் பண்ணுங்க எப்போவுமே சரி. அதை விட்டுட்டு நான் வீட்டு வைத்தியமே பண்ணுறேன், இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், நல்லா ஆயிடுச்சு அப்படின்னிங்கன்னா அப்போதைக்கு தான் நல்லா ஆகும். திரும்பவும் இந்த பிரச்சனை வருங்களே. அதை உணர்ந்து செய்யுங்க.